ஏழையும் கிடையாது, பணக்காரங்களும் கிடையாது, உயர்ந்த ஜாதியும் கிடையாது, தாழ்ந்த ஜாதியும் கிடையாது. இறைவனுடைய படைப்புல அனைவரும் சமம். இதுதான் கடவுள் நம்ம படைச்ச விஷயம். மனிதர்கள் தான் தங்களுடைய சுயநலத்திற்காக வேற்றுமையை உருவாக்கி ஜாதி பிரிவினையை உண்டாக்கி இந்த சூழ்நிலைக்கு உருவாக்குறது. அப்ப சுவாமிஜி கையில அவங்களால அந்த மக்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சப்போ அந்த யாக பூஜை நடந்தது. அந்த யாக பூஜையில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க முக்கியஸ்தர்கள் போய் யாக குண்டத்தில் உட்கார்ந்து அவங்களுக்கு மாலை மரியாதை செய்து அவங்க தான் யாகத்தை வந்து தொடங்கி வைப்பாங்க இல்லைங்களா. இந்த நிகழ்வு தான் கால காலத்துக்கு நடந்தது. சுவாமிஜி வந்தப்போ அம்பாள் உணர்த்தின விஷயம், எல்லார் கையிலையும் அக்னி தீபத்தை ஏத்துறதுக்கு எல்லார் கையிலும் சுடத்து கொடுத்து எல்லார் கையிலும் சுட வச்சிருந்தாங்க. சுவாமிஜி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அக்னி குண்டத்தை தீபம் ஏற்றி வைக்கிறப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த தீபத்தை வந்து ஏத்தி சோளத்தை வந்து தீபம் ஏத்தி அந்த அக்னி குண்டத்தை தொடங்கி வச்சாங்க. அப்போ எல்லாருக்கும் சமம்ங்கிற ஒரு நியதி வந்துச்சுங்களா? கரெக்டுங்களா? சுவாமிஜி பண்ணாங்க. அதே போல இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அங்க நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியஸ்தர்களுக்கு மட்டும்தான் மாலை மரியாதை போடுவாங்க. அப்போ சுவாமிஜி வந்து கேட்டாங்க, இந்த திருவிழால யார் யாரெல்லாம் பங்கெடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்னி குண்டத்தை பறிக்கிறது ஒருத்தர், தேர் போட்டது ஒருத்தர், இந்த மாதிரி மா இலை வேப்ப இலை கட்டுறது ஒருத்தர், தோரணம் கட்டுறது, இது மாதிரி ஒவ்வொரு பணிகளையும் ஒவ்வொருத்தரும் செய்யறவங்க இருக்காங்க, தீப்பந்து பிடிக்கிறவங்க இருக்காங்க. இப்படி திருவிழானா எல்லா பணிகளும் செய்வாங்க இல்லைங்களா. அப்போ சுவாமிஜி என்ன பண்ணாங்க, எந்தெந்த திருப்பணிகளை யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம மைக்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணோம், இந்த தொழில் பண்றவங்க இவெல்லாம் வாங்க. எல்லாரும் வந்தாங்க. எல்லாருக்கும் அம்பாவை ப்ரே பண்ணிட்டு சுவாமிஜி கையில மலர் மாலையை கொடுத்து எல்லாருக்கும் மாலை. இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்றேன்னா, சுவாமிஜி வந்து ஒரு இடத்துக்கு வர்றாங்க, ஒரு புண்ணியமான இந்த பூமிக்கு வர்றாங்கன்னா இங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாக போகுதுன்னு அர்த்தம். அம்பாள் வந்து அம்மா மூலியமா அழைச்சிட்டு வந்து இதை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்ததுனால மணி அடிச்சிருப்பாரு, இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும். இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். அப்ப அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சொன்னா சுவாமிஜி வந்து இங்க வருகை தரணும். சுவாமிஜி வருகை தந்துட்டா, இந்த மக்களுக்கு ஆசி வழங்கிட்டா, அம்பாளுடைய அனுகிரகம் முழுமையா எல்லாருக்கும் இங்க வராத மக்களுக்கும் போக ஆரம்பிக்கும். இது அடுத்த ஒரு இடமா, புண்ணிய பூமியா, இது ஆன்மீக பூமியா இது வரப்போகுது. அதனால சுவாமிஜி இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு நிகழ்வு சொன்னேன். இரண்டாவது நிகழ்வு நாமக்கல் மாவட்டத்துல எருவப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல தலைமலைன்னு ஒரு புண்ணியமான ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்கு. தலைமலை அப்படின்னு சொன்னா ஆஞ்சநேயர் கையில எடுத்துட்டு வந்த சஞ்சீவி மூலிகை மலையுடைய தலைப்பகுதி கீழே விழுந்ததுனால உருவான மலைன்றதுனால தலைமலைன்னு பேர். அங்க சுயம்புவா பெருமாள் தோன்றி இருக்கிறதுனால சஞ்சீவிராய பெருமாள் பேரோட அந்த மலைக்கு மேல 2700 அடி உயரத்துல கிரிவலம் வந்துட்டு இருப்பாங்க. நீங்க நெட்ல எல்லாம் போய் போட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தவறி விழுந்து இறந்துட்டாங்க. மேல கிரிவலம் போனோம். அப்ப அந்த கிரிவல பாதையை மேல பாதுகாப்பு இருந்தா கீழே அமைக்கணும்னு சொல்லி இறைவனுடைய உத்தரவின் பேர்ல 27 கிலோமீட்டர் கிரிவல பாதை அமைக்கப்பட்டது. பெருமாள் அழைச்சிட்டு போய் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்று சேர்த்து கிரிவல பாதையை நம்ம அமைச்சோம். அந்த கிரிவல பாதை துவக்கு விழாவுக்கு பெருமாள் வந்து ஐயாவை அழைச்சாங்க. ஐயா வந்து கிரிவலத்துல 27 கிலோமீட்டர் கிரிவலம், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்ல, 27 கிலோமீட்டர் 5000 பேர் மக்கள் கிரிவலம் வந்தாங்க.
முதல் கிரிவலம். மூணாவது கிரிவலத்துல 10,000 பேர். இப்ப பௌர்ணமி தோறும் கிரிவலம் நடந்துட்டு இருக்கு. அந்த முதல் கிரிவலத்துல மெய்தோம் ஐயா அவர்கள் வந்து கிரிவலம் வந்த அத்தனை பக்தர்களுக்கும் அருளாசி வழங்கினார். நிறைய பேருக்கு என்னென்னலாம் வேண்டிட்டு கிரிவலம் நடந்தாங்களோ, வேண்டுதல் வைத்திருந்தாங்களோ, எல்லாருக்குமே வேண்டுதல் நிறைவேறியது. அப்போ காலையில தொடங்கிய அந்த கிரிவலம் இரவு தான் முடிஞ்சது. சுவாமி வந்து அங்க பேசினாங்க. அவங்க பேசினப்போ ஒரு கருத்து அங்க நடந்த ஒரு நிகழ்வு நடந்தது. அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஐயா பேச ஆரம்பிக்கிறாங்க. வான வெடி வெடிக்கிறாங்க. மிகப்பெரிய மலை, தலைமலை, மிகப்பெரிய மலை அங்க இருக்கு. வான வெடி வெடிக்கிறாங்க. வேட்டு சத்தம். ஐயா அப்படியே பாக்குறாங்க. வேட்டு சத்தம் பாக்குறாங்க. மேல பார்த்தா கருடன் வந்து மேல சுத்திட்டு இருக்காங்க. கருடன் சுத்திட்டு இருந்தாங்க. அப்ப ஐயா சொன்னாங்க, ஒரு சின்ன ஒரு வேட்டு சத்தம் இருந்தா கூட ஒரு பறவைகள் கூட இருக்காது. ஆனா இவ்வளோ வேட்டு சத்தத்துல கருடன் வந்து அந்த பெருமாளே வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் அருளாசி கொடுத்தது மாதிரி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சக்தி இந்த புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து அவ்வளோ பேருக்கும் அருளாசி கொடுத்தாங்க. அதற்கு அடுத்ததுக்கு அப்புறம் பெருமாள் ஒரு முறை அழைச்சாங்க அடிவாரத்துக்கு. மிகப்பெரிய வேல். அந்த வேல் வந்து ஐயா தான் இன்னைக்கு வந்து எல்லா வேல் வச்சு எல்லாம் இன்னைக்கு பண்றாங்க. முருகப்பெருமானை தூக்கி நிறுத்தி இருக்காங்கன்னா அந்த வேலை வச்சு அந்த சக்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தது முதல்ல பள்ளியில் நடிச்சது சுவாமி ஐயா தான். மிகப்பெரிய வேலை வச்சு அத்தனை நீங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுல இந்த பூமியில நடக்கத்தான் போகுது வரக்கூடிய காலங்கள்ல. அவ்வளவு பெரிய ஒரு யாக வேள்வியை பண்ணாங்க. மிகப்பெரிய யாக வேள்வி. அது மட்டும் இல்லைங்க. ஐயா வந்து நீங்க இன்னைக்கு பழனிக்கு போனீங்கன்னா அந்த நதி எவ்வளவு ஒரு மாசடைஞ்சு இருக்கு இல்லைங்களா? அந்த நதியை தூய்மைப்படுத்தணும். அந்த நதியில் வந்து மக்கள் வந்து கழிவுகளை போடக்கூடாது, ஆலைகளை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் அந்த நதியில இறங்கி நதியை தூய்மைப்படுத்தினார். சாதாரணமா ஒரு சுவாமிஜி அப்படிங்கிற ஒரு இடத்தோட மட்டும் இருக்காங்க நினைக்காதீங்க. மக்களுக்காக கீழே இறங்கி இறைப்பணி செய்தது ஐயாவுக்கு நிகர் ஐயா தான். அப்பேற்பட்ட நமது மெய்தோம் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு அம்மா துளசிமணி அம்மாவுடைய வேண்டுகோளை ஏற்று, அறக்கட்டளை நிர்வாகிகளுடைய அனைவருடைய வேண்டுகோளை ஏற்று இன்னைக்கு கவுந்தப்பாடி புதூருக்கு வந்து ஐயா வருகை தந்திருக்கிறாங்க. ஐயாவுடைய அருளாசியை நீங்க முழுமையா வாங்கிக்கணும். ஏன்னா உங்களுக்காக தான் ஐயா அங்கிருந்து வந்திருக்காங்க. உங்களுக்காக அங்க பழனியில இருந்து மெய்தவம் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நவசக்தி நாகனி அம்மனுக்கு ஐயா பூஜை செய்வார். இன்று இவ்வளவு நாள் நம்ம செய்து கொண்டிருக்கிற பூஜைக்கு இன்னைக்கு அவரு வந்து இந்த இடத்துல பூஜை செய்யறாரு அப்படின்னா இந்த பெருமையை வந்து அம்பாள் எனக்கு கொடுத்தது. அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தாலையும் ஆசீர்வாதத்தாலையும் எனக்கு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இவங்க எல்லாம் வந்து இருந்து எனக்கு அதை நடத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. அதனால வந்து எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பூஜையை ஆரம்பிக்கலாம். இவ்வளவு நேரமாக காத்திருந்த உங்களுக்கு சிலர் வந்து கோவிச்சுட்டு போயிட்டாங்க. சிலர் வந்து எல்லாரும் வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் இருந்து நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினைச்சு இருக்கிற என்னுடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய கணவருக்கும் என் தாய் தந்தை என்னுடைய மகன் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா சொன்னாங்க இன்னைக்கு இயந்திரத்தனமான வாழ்க்கை, அதனால இங்க நிறைய பேர் இருந்து சுவாமிஜியை பார்க்கணும் எல்லாம் தரிசிக்கணும் தான் இருந்திருப்பாங்க. துளசிமணி அம்மா மூலியமா வந்து அமர்ந்துட்டாங்க. இங்க வந்து பக்தர்கள் இவ்வளவு தூரம் தரிசிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அனுகிரகம் கிடைக்கணும். அம்மா வந்து இருந்த அந்த இறைப்பணி வந்து மேலும் வலிமைப்படுத்தணும், அதுக்கு உறுதுணையா இருக்கணும், அதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் ஐயா வந்திருக்காங்க அப்படிங்கறத கூறிக்கொண்டு அம்மா 2 வார்த்தை பேசுறதுக்கு அப்புறம் ஐயா பேசுவாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி காமிச்சுக்கலாம்.
வணக்கம். நமது நவசக்தி நாககணி அம்மன் திருவிழாவிற்காக வந்திருக்கிற பழனியிலிருந்து மேதோன் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்றது இல்லை, நான் அந்த இடத்துக்கு அவர் இடத்துக்கு போயிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு எனக்கு கொடுத்த மரியாதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு பெருமையா இருந்தது. நான் உண்மையில எந்த இடத்துக்கும் போய் அவர் எனக்கு அந்த மரியாதை கொடுத்ததை நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு பெரிய உசந்தவங்க, இமயமலையில போய் இருந்து தங்கி இருந்து வரம் வாங்கிட்டு வந்தவங்க, என்னுடைய ஏழ்மையும் என்னுடைய நவசக்தி அம்மன் தாய்க்காக எனக்காக நான் நினைச்சு பார்க்கல. என்னுடைய தாய்க்காக இருந்து இன்னைக்கு நீ நடத்தி கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு பெருமையா இருக்கு. இந்த ஊர் பக்கம் நல்லா இருக்கணும். எவ்வளவோ பேர் இந்த சிலைய கேட்டாங்க, எங்கெங்கயோ கேட்டாங்க. ஆனா நான் நம்ம ஊருக்குள்ள நம்ம மடி எடுத்து பிச்சை எடுத்து இந்த சிலையை செஞ்சுட்டு இந்த சிலையை கொண்டுட்டு போய் வேற இடத்துல வைக்க கூடாது. நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கணும். அப்படி நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கும் போது அவங்க மூலம் உலக மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக போய் நான் ஐயாவை பார்த்தேன். ஐயாவை பார்க்கும்போது நீங்க ஏன் அங்கே இங்கே அலையிறீங்க, நீங்க எதுக்கு அலைய வேண்டாங்க, உங்க இடத்துல அந்த அம்மாவுக்காக ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த இடம் நான் சாமி ரூம், எனக்கு வேற யாரும் எங்க உள்ள போக மாட்டாங்க. என்னுடைய சாமி ரூம் இருக்கிறப்ப நான் ஏன் அங்கேயே தேடணும், என்னுடைய சாமி ரூம்லயே நான் வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஐயா அதுக்கு எனக்கு முழு துணைப்பு கொடுத்து எனக்கு போன வருஷம் ஆவணி மாசம் இதே தேதியில எனக்கு அதை நடத்தி கொடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அன்னைக்கு நான் அந்த அம்மாவை வைக்கும் போது எவ்வளவோ பயப்பட்டேன். எல்லா மக்களும் வருவாங்களா, இல்ல வீட்டுல வைக்கிறதுனால என்ன சொல்லுவாங்களா எது சொல்லுவாங்களான்னு பயப்பட்டேன். ஆனா எனக்காக இல்லைனாலும் என் தாய்க்காக, என்னுடைய தாய்க்காக எனக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த என் சகோதரிகளுக்கும் அண்ணன் தங்கைகளுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு போய் எங்கேயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இடத்துல இன்னைக்கு 100 பேர் கூடியிருக்கிற இடத்துல எனக்கு 1000 பேர் கூடியிருக்கிற இடத்துல 1,00,000 பேர் என் தாயை வணங்கி அவங்களுடைய குறைகளை சொல்லி அவங்க வாழ்க்கை நிம்மதி பெற்று செல்வம் பெற்று 16 செல்வங்களும் பெற்று வாழ்க வளமுடன் கேட்டுக்கொண்டு நான் ஐயாவை பேச நான் அழைக்கிறேன்.